மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர், வீராதி வீரன், சூராதி சூரன், வீரபத்ர பேரன் சும்மா ஒரு துப்பாக்கியிலே 50 பேர் சுட்டு தள்ளுவார். சும்மா 50 பேர் வந்தாலும் சும்மா லெஃப்ட் லெக்லையும் ரைட் லெக்லையும் அடித்து வச்சு ஃபைட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஆமாம், பெரிய ஹீரோ. போக்கிரி, பொறுக்கி, துப்பாக்கி, கில்லி, அப்படி ஒரு பெரிய ஹீரோ. அவர் இப்போது டெல்லிக்கு சிபிஐயில் வர சொன்னாங்க விசாரணைக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் தற்கூரி போக்கிரி விஜய் தான் சொல்கிறேன். அவர் பெரிய தலைவர் இல்லை, பெரிய லீடர். ஆமாம், அவர் சும்மா அப்படி அந்த பஸ்ஸில் ஏறினார்னா சும்மா அவர் பேசுகிற அந்த வீர வசனம்லாம் இருக்குது பார். பாப்பா 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 கொயராக பேப்பர் வச்சு அப்படியே வீர வசனமாக பேசுவார். அந்த பஸ்ஸு மேலே ஏறி பேசுகிறதோடு சரி, பஸ்ஸுக்குள்ளே போயிட்டா பஸ்ஸுலேருந்து வெளியே கார்லேருந்து ஏர்போர்ட்டு, சேட்டட் ஃப்ளைட்டு, அடுத்து பனையூர் பங்களா, தண்ணி பொண்ணு, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. இவங்க கரூரில் அந்த நிகழ்ச்சி கொடுக்கலாம், உலகத்துக்கே தெரியும். என்ன சொல்கிறது, ஆணவத்தோடு அகங்காரத்தோடு போலீஸ் பேச்சு கேட்காம கூட்டத்தில் போய் ஒரு கலவரத்தை பண்ணி ஒரு 41 பேர் அப்பாவி மக்கள், ஒரு குழந்தை உட்பட இறக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர். மெயினான நபரே அவர் தான். இன்னும் சொல்ல போனால் ஏவன் அக்யூஸ்டாக கூட சேர்க்கலாம். கரூரில் 41 பேர் இறந்து போனதுக்கு தற்கூரி விஜய். இதை நம்ம தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. தமிழ்நாடு போலீஸு சம்மந்தப்பட்ட கரூர் எஸ்பி, அங்கே இருக்கிற டிஎஸ்பி, அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பி, அந்த டிஐஜி எல்லாம் விசாரணை நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே கவர்மெண்ட்டு, திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அங்கே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சிறப்பாக விசாரணை பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டுருக்கோம். உடனே இவர் பெரிய ஆள் இல்லை, பெரிய மயிர் பிடிங்கி மன்னார்சாமி இல்லை, இவர் தற்கூரி போக்கிரி விஜய். இவர் இல்லை என்னுடைய லெவலுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இந்த தனிநபர் கமிஷன், இது ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன்லாம் விசாரணை பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு சிபிஐ வேணும்னு சொன்னான் நடிகர் விஜய் தற்கூரி. எனக்கு சிபிஐ தான் வேணும்னா. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், மொபைல் ஜெர்னலிஸ்ட்டு நேயர்களுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே என்ன பேசுனான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால், யாரோ சொல்லி தான் அவன் பேசுகிறான். ஏற்கனவே என்ன பேசுனான் அந்த விஜய்ன்னு கேட்டால், சிபிஐலாம் நாங்கள் நம்ப மாட்டோம், சிபிஐலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலி. என்ன வார்த்தை சொல்கிறான்? சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலி. சிபிஐயாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், அது ஐடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷன் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலி. நாங்கள் சிபிஐலாம் நம்ப மாட்டோன்னு இந்த வாய் தான் சொல்லிச்சு. தற்கூரி விஜய் தான் சொன்னான். இப்போது இது ரொம்ப ஒரு சீரியஸாக இந்த கேஸ் எடுத்து தமிழக அரசு, காவல்துறை, சிபிசிஐடி, ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கமிஷன் ரொம்ப க்ளீனாக விசாரணை பண்ணோன்னே இது எங்கே நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சிபிஐ நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்ட்டுக்கு போனவன் யாருன்னு கேட்டால், யார் போனது? விஜய் தான் போனது. போன உடனே கப்புன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவனா போய் வாலண்டியராக சிக்கிக்கணும். சிபிஐ விசாரணை, ஓகே, சிபிஐ விசாரணை கோர்ட்டு சிபிஐ விசாரணை ஆயிடுச்சு. எல்லாமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே. சிபிஐ விசாரணை உடனே சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. முதல்ல இந்த சிபிஐ விசாரணை யாரை கூப்பிட்டாங்கன்னா, அவன் அந்த திருடு லாட்டரி வியாபாரி அந்த ஆதவ அர்ஜுனா, அப்புறமா அவன் அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த பாண்டிச்சேரிக்காரன், புரோட்டா கடை மாஸ்டர், பேன் ஷாப்காரன், 85, அவன் அந்த ஹம்டி டம்டி மாதிரியே இருப்பான். அந்த இவன் அந்த புஷி ஆனந்தன், நிர்மல்குமார், இவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. 28, 29, 30 3 நாள் இவங்களை வச்சு விசாரணை பண்ணாங்க. 3 நாள் நோண்டி நொங்கு எடுத்துட்டான் சிபிஐ. சிபிஐ என்ன சும்மாவா? தேர்ட் கிரேட் டார்ச்சர்னா அடித்து பின்னி ஏற்றுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஏரோப்ளைன் ஏற்றுவாங்க, மசாலா தடவுவான், லட்டி சார்ஜ் பண்ணுவான், ஐஸ் கட்டி மேலே படுக்க வைப்பான், அடிப்பட்ட இடத்துலலாம் மிளகா வரைச்சி ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிடுவான்.
கட்டிங் பிளேயரில் அப்படியே சும்மா இந்த விரலுகிற நகத்தை கட்டை விரல் நகத்தை அப்படியே இழுப்பாங்க. சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அது பேர் தான் தேர்ட் கிரேட் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. அதை விட தேர்ட் கிரேட் டார்ச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ கேட்குற கேள்வி இது பாருங்க. 4 பேர் சுற்றி உக்காந்துக்குவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேள்வி கேட்பாங்க. அப்படி இந்த ஆதவர்ஜனாவை அவன் புஷி ஆனந்தன் பாவன் திணறி போட்டான். அவன் பேசுகிற தமிழ் ஒரு தமிழ், அங்கே அவங்க பேசுகிற தமிழ் ஒரு தமிழ். 3 நாள் நுங்கு எடுத்துட்டாங்க. அப்புறமா இவரை கூப்பிட்டாங்க. யாரை? நம்ம ஹீரோவை கூப்பிட்டாங்க. கிளம்பி வா டெல்லிக்கு விசாரணைக்கு, சிபிஐ கமிஷன் விசாரணைக்கு கிளம்பி வான்னு சொல்லி உன்கிட்ட விசாரணை பண்ணோன்னு சிபிஐ கூப்பிட்டுச்சு. கூப்பிட்ட போதே இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். யோசித்தான், நம்ம மரியாதையாக தமிழ்நாடு போலீஸு, சிபிசிஐடி போலீஸு, ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை பண்ணும்போது இதோடு நின்றுட்டு இருந்தா நமக்கு யாரும் கூப்பிட்டு நம்மக்கிட்ட யாரும் விசாரணை பண்ணியிருக்கு போகிறதில்ல. ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க. கண்டவன் பேச்சு கேட்டுன்னு சிபிஐ வேணும்னு சொல்லி நாதவர்ஜனா தான் அவன் அந்த ஓய்வு பெற்ற அந்த ஐஏஎஸ் ஒருத்தங்கிறான் அவன். இவனுங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம சிபிஐ கேட்டு நம்மளை டெல்லிக்கு கூப்பிட்றாங்களே, இங்கேருந்து டெல்லிக்கு போனமேன்னு ஒரு அச்சத்தோட சரின்னு இவன் டெல்லிக்கு போகிறான். போய் தான் அவனை சிபிஐ கூப்பிட்டு பிறகு இல்லைன்னா விலங்க மாட்டி கூப்பிட்டு போவாங்க டெல்லிக்கு. சிபிஐ போய் தானே ஆகணும். சரி, இவர் எங்கே போனாலும் தனி விமானம் தானே, சேட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறான் விஜய். இந்த தற்கொலை விஜய் இந்த ஆள் டெல்லிக்கு சேட்டர்ட் ஃப்ளைட்டில் கருப்பு ட்ரெஸ்லேயே போகிறார். அந்த கருப்பு ட்ரெஸ் ஏன் விஜய் போட்டான்றது நான் பின்னால் வரேன் உங்கள்கிட்ட. கருப்பு ட்ரெஸ்ஸில் எப்போவுமே விஜய் ஃப்ளைட்டில் போகும்போது யாரையும் கூட கூப்பிட்டு போக மாட்டான். அந்த ஆள் விஜயனுடைய உதவியாளர் அந்த கூட போகிறாங்க பாருங்கள். அந்த டெல்லியிலேருந்து நியமிச்சிருக்காங்களே ஸ்பெஷல் செக்யூரிட்டி இவருக்கு, அந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி 4 பேர் 5 பேர் அவங்க கூட போவாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னால் விஜய் மட்டும்தான் தனியாக. கோவாவுக்கு போனால் மட்டும்தான் திரிஷா நாய்க்குட்டியும் போகும். கோவாவுக்கு போனால் மட்டும்தான் விஜய் திரிஷா நாய்க்குட்டியும் போகும். ஆமாம், அதை நாய்க்குட்டி ஏன் எடுத்து போகிறானுங்கன்னு தெரியல. நடுவில் இந்த முறை போன சார்ட்டர் ஃப்ளைட்டு 16 பேர் போகலாம். அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் 3500 கிலோமீட்டர் இடைவெளி இல்லாமல் பிறக்கும் அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டு. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனத்துது. அது 20 லட்சம் 30 லட்சமோ 35 லட்சமோ வாடகை. அது 1 மணி நேரம் ஏர்போர்ட்டில் நின்று அதுக்கு 1 லட்சம். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது 16 பேர் போகிறாங்க. இதனால் வரைக்கும் 16 பேர்லாம் அவன் கூட்டம் போனதில்லை விஜய். 16 பேர். ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அவன் உதவியாளர், இவன் எல்லாரும் கூட்டம் போனான். ஒரு படையோடு போகிறார் சிபிஐ விசாரணைக்கு. இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டால், அதில் கூட ஒருத்தன் போனான். இத்தனை நாள் இந்த ஆள் பண்ண வேலையெல்லாம் யார் பண்ணான்றது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. கூட போனவன் யாருன்னு கேட்டால், ரத்தன் பண்டித் வெற்றிவேல்னு ஒருத்தன் போனான் கூட. அவன் போனான் ஒருத்தன் ரத்தன் பண்டித். அவன் ரத்தன் பண்டித் வெற்றிவேலோ ரத்தன் பண்டித் ரத்னகுமாரோ என்னவோ. ரத்தன் பண்டித்துன்னு சொன்னவொன்னே அவனை ரத்தன் பண்டித்து நான் சொன்னேன்ல, ரத்தன் பண்டித்தனோன்னு அவன் ஏதோ வடமாநிலத்துக்காரன், பீகார்காரன், இல்லை மகாராஷ்டிராக்காரன், டெல்லிக்காரன் நினச்சிடாதீங்க, தமிழ்நாட்டுக்காரன். அவன் பேர் ரத்தன் பண்டித்துன்னு வச்சுக்கான். பண்டித்தனா என்ன? ஜோஷிகாரன். ரத்தன் பண்டித்துன்னு வச்சுக்கணும், தமிழ்காரன். இவனுக்கு என்னடா வேலைன்னு கேட்டான். இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் பண்டித்தன்றவன் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு கேட்டால், எல்லா அரசியல்வாதிகிட்ட போயிட்டு நான் உன் ஆட்சி கொண்டு வரேன், நான் சொல்கிறதெல்லாம் இந்த நேரத்துக்கு தான் நீ வெளியே கிளம்பணும், இந்த கலர் ட்ரெஸ் தான் நீ போடணும், நீ இப்படி தான் பேசணும், நீ இன்னார் கூட தான் பழகணும், இந்த கட்சியோடு தான் கூட்டணி வைக்கணும். அப்படி எல்லாருக்கும் இவன் தான் பெரிய ஆல் இண்டியா லெவலில் எல்லா அரசியல்வாதிக்கும் இவன் தான் ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஒரு ராஜகுரு மாதிரி தனக்கு தானே ஆக்ட் பண்ணிக்குவான். ஜெயலலிதாவுக்கு எல்லாமே நான் தான். அப்போ ஜெயலலிதா இவனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிடுச்சு, ஒரு பெரிய ஃப்ராடு. சசிகலா என்ன பண்ணிச்சு, ஈரோட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி ஒன்று தூக்கி உள்ள உட்கார கருகம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறாமா, கருகம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் இவனை கூட்டு போய் ஜட்டியோடு உட்காரிச்சாங்க. அடித்து பின்னி ஏற்றுட்டாங்க. அந்த ரத்தன் பண்டித்தை பின்னி ஏற்றுட்டாங்க. அவன் பேர் ரத்தன் பண்டித் கிடையாது, ரத்தன் பண்டித் வெற்றிவேலோ ரத்னகுமாரோ என்ன அவன் பேர். ஆனால் ரத்தன் பண்டித்துன்னு சொன்னதான் தெரியும். அவன் தமிழ்காரன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன், ஆனால் ஃப்ராடு. பின்னி ஏற்றுட்டாங்க. எல்லார்கிட்டையும் போவான்.
கர்நாடகாவில் போவான். நான் வந்து நான் ஒரு ஐ எம் பொலிட்டிக்கல் பண்டித். நான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு அரசியல் ஜோதிடர். நான் ஒரு அரசியல் ஜோதிடர். நான் சொன்னா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏமாத்தின்னு ஜெயலலிதா ஏமாத்தினா எல்லா கட்சிக்கும் போவான். திமுக பக்கம் மட்டும் அவனால் வர முடியல. ஏன்னா திமுகவுக்கு அதில் முதலமைச்சரும் நம்ப மாட்டார், துணை முதலமைச்சரும் நம்ப மாட்டார். இதுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் சொல்லவே தேவையில்லை. அவன் வேலை அவன் திமுகவில் காட்டல, வேறு எல்லாருக்கிட்டையும் அந்த வேலை காட்டணும். ஆல் இண்டியா லெவலில் போய் எல்லார்கிட்டையும் காரி திப்புன்னு சும்மா பல லட்சங்கள் ஆட்டை போடுவான், கோடியும் ஆட்டை போடுவான். போயிட்டு சசிகலா கிட்டலாம் பல லட்சங்கள் வாங்கினான். அப்புறம் தான் சசிகலா வந்துச்சு உள்ளே போட்டுச்சு. சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவன் பெரிய இந்த ரத்தன் பண்டித்துக்கிறான்ல, இந்த ரத்தன் பண்டித்து புஷி ஆனந்தன் கூட்டு போய் விஜய் கிட்ட விடுறான். புஷி ஆனந்த் என்ன வேலை பார்த்துக்கிறான் பார். புஷி ஆனந்தன் கூட்டு போய் இந்த ரத்தன் பண்டித்தை கொண்டு போய் எங்கே விடுறான்னு கேட்டால் விஜய் கிட்ட கொண்டு போய் விடுறான். விஜய் கிட்ட இவர் வந்து பெரிய ஜோசியக்காரு, இவர் கணிச்சு கொடுத்தாருன்னா அப்படியே நடக்கும். ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குனதே இவர் தான். அப்படியே 2வது முறை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குனது இந்த ரத்தன் பண்டித் இவர் தான். 2வது முறை முதலமைச்சர் ஆக்குனாரு. இவர் சொன்னதை கேட்டவனா எல்லாமே அப்படியே நடக்கும். இவர் தான் சொன்னார், ஜெயலலிதாவுக்கு இந்த நேரத்தில் இப்போ மரணம் நடக்கும், சசிகலா ஜெயிலுக்கு போகும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு இவர் கணிச்சு கொடுக்குறது நம்ம கேட்டோம்னா நமக்கு எல்லாமே நடக்கணும்னு விஜய்கிட்ட கூட்டு போய் விட்டான். அந்த விஜய் இதை நம்பிட்டான். அந்த விஜய் இதை நம்பிட்டான். அப்பவே விஜய் அவங்க அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் இருக்கார்ல, இவன் புஷி ஆனந்தன் சொல்கிற மாதிரி இந்த ஜோசிக்காரனை கேட்காத, அவன் ஃப்ராடுன்னு சொன்னார். அவங்க அப்பா சந்திரசேகர் நல்லதான் சொன்னார். எப்பவுமே அப்பா புள்ளி கெட்ட சொல்ல மாட்டார். அது எதுவுமே விஜய் பிடிக்கிறனால தான் அப்பா அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டில் இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ தான் அந்த ரத்தன் பண்டித் சொல்கிறான், நம்முடைய கண்டனத்தை நம்ம சிபிஐக்கு தெரிவிக்கணும். என்னையே கூப்பிட்றியா டெல்லிக்கு? டெல்லிக்கு என்னையே கூப்பிட்றியா? நான் டெல்லியில் துப்பாக்கி படத்தில் 40 பேர் ஒரே ஒரு கன்னில் 12 புல்லட் தான் இருக்கும். ஒரு கன்னில் 12 புல்லட் தான் இருக்கும். பிஸ்டூலில் 12 புல்லட் இருக்கிற கன்னில் 40 பேர் சுட்டவங்க. 40 பேர் நீங்கள் சுட்டிருக்கீங்க விஜய், உங்களையே கூப்பிட்றாங்களா? கருப்பு ட்ரெஸ் போடுங்கன்னா அந்த ரத்தன் பண்டித்து கருப்பு ட்ரெஸ் போடுங்கன்னா. அந்த ரத்தன் பண்டித்து தமிழ்காரன், அவன் ரத்தன் பண்டித்துன்னு சொன்னாதான் தெரியும். அதனால ரத்தன் பண்டித்துன்னு சொல்கிறேன். அப்படியே அதுக்கு நீங்கள் ரத்தன் டாட்டா நினச்சியாதீங்க. ஃப்ராடு பையாவன் ரத்தன் பண்டித். ஒன்று கருப்பு ட்ரெஸ்ஸாக போட்டு ஒரு படை சூட அப்படியே போய் சார்ட்டட் ஃப்ளைட்டில் இறங்கி அப்படியே நேராக இவங்க போய் சிபிஐ வாசப்படிக்கு வரல தான் போக முடியும். அது பேர் உள்ளே யாரையும் விட மாட்டாங்க. குத்தாக்க அவளே பாகர் ஜா வந்துட்டான் சிபிஐ, எல்லாம் வெளியே போடுங்கடார், வெளியே ஓடி போடுங்கடார். விஜய் மட்டும் உள்ள ஒரு பையோடு போனார். நான் அந்த பையில் என்ன பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விஜய் அப்படியே சிபிஐ ஆஃபீஸ் முன்னாடி எடுத்து போட்டு, இதை பார் ஆவணங்கள், எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, இது யார் காரணம், ஆவணங்கள்லாம் காட்ட போகிறாங்கன்னு நான் நினச்சேன். நமக்கும் ஆள் இருக்காங்க சொல்கிறதுக்கு. என்னடா இருந்துச்சு அந்த அப்போ பார்ப்பீங்களா, ஒரு பை எப்பவுமே கையில் வச்சுட்டு இருப்பான் அந்த ஆள், அது யார்கிட்டையும் கொடுக்க மாட்டான். என்னடா இருந்துச்சு அந்த பையிலன்னு பார்த்தா ரோஸ் பவுடர், நடிகர்கள் போடுற காஸ்ட்லி ரோஸ் பவுடர், ஒரு ரோஸ் பவுடர், ஒரு சென்ட். அப்புறமா பனி அதிகம் இல்லை டெல்லியில், அந்த பனினால் இந்த கையெல்லாம் வரைச்சி போயிடும் அப்படியே. அதுக்கு பூசுகிற க்ரீம், லெமன் பெக்காடி ஓட்கா மிக்ஸ் பண்ண ஒரு தண்ணி பாட்டில். பிராண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லெமன் பெக்காடி ஓட்கா. அது வந்து 2 லிட்டர் தண்ணி பாட்டிலில் அதை மிக்ஸ் பண்ணிட்டான். அதில் ஒரு ஆஃப் சரக்குகள் ஊற்றி அதில் மீதி தண்ணி எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டான். அப்புறமா ஒரு விக்கு தலையில், இதில் ஒரு விக்கு. அப்புறமா ஒரு படம், த்ரிஷாவுடைய ஒரு படம், த்ரிஷா ஒரு நாய்க்குட்டி பிடித்து கொஞ்சம் மாதிரி ஒரு படம். இதுதான் அந்த பேக்கில் இருந்துச்சு. வேறு எதுவும் அதில் பெரிய லேப்டாப்போ எந்த எவிடன்ஸோ எதுவும் கிடையாது. அப்புறமா அவனுடைய 2 ஆப்பிள் ஃபோன் இது எடுத்துன்னு உள்ளே போனான். உள்ளே போன உடனே முதல்ல சிபிஐ ஆஃபீஸர் இங்கே உக்காரான்னாங்க ஒரு இடத்துல. அங்கே எவன் போனாலும் அவ்வளோதான் உக்காராங்கன்ட்டாங்க. ஒரு வாரத்தில் விசாரணை தானே போய்கிற, அங்கே போய் உக்காரன்ட்டாங்க. உக்காந்த உடனே ஒரு அதிகாரி வந்தான். அந்த பையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான். நடந்தது அப்படியே சொல்கிறவங்களுக்கு. அந்த பையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான். இல்லை அது உணவுப் பொருட்கள் வச்சு தரணும். திறந்து பார்த்தா ரோஸ் பவுடர், அது பாட்டில் திறந்து மோந்து பார்த்தோம். இந்த தண்ணி பாட்டில் இதுங்களா, இந்த தண்ணி பாட்டில் இது சோடா, கிண்லி சோடா, தப்பாக நினச்சிடாதீங்க. இப்படி திறந்து அந்த அதிகாரி என்ன பண்ணா, இப்படி மோந்து பார்த்தா அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு தெரியாது அதிகாரிக்கு.
ஓட்காவை லக்காடி பையன் தற்கூரி விஜய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறோம். उल्लू का पट्टे बैंचौत क्या कैंप कर रहा है? तो ये तो सीबीआई ऑफिस है ना, अंदर शराबी में पानी मिक्स कर क्या कर रहा है? तो ठीक வெளியே போட்டான், பையல்ல எடுத்து வச்சிட்டான், ஃபோன் பிடிக்கிட்டான். உன்னை விஜய் ஃபோன் ப்ளீஸ் கிவ் மை ஃபோன், ஃபோன்லாம் கொடுக்க மாட்டோம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட உன் பொண்டாட்டி கிட்ட பேச வந்தால் சொல்லு, நாங்களே போட்டு தரோம். இல்லைங்கோ நான் அப்பா அம்மா பொண்டாட்டி கிட்டலாம் நான் பேசுறது இல்லைங்கோ, திரிஷா கிட்டே கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசுவோங்க, ஒப்பாட்டி கிட்ட பேசுறது சக்காலி கிட்ட பேசுறதுலாம் உள்ளே பேசாத, வெளியே போய் பேசிக்கோ, போய் உட்கார அவர் வர மாட்டாங்க. அப்புறமா ஒரு 4 அதிகாரி வந்தாங்க. இப்போதான் முக்கியமான கிளைமேக்ஸ். 4 அதிகாரி வந்தாங்க. இவன் ஏதோ இந்த மேடையில் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவான்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மேடையில் பேசும்போது அது ஏதோ ஒரு பொதுக்குழுவில் எதுலையோ வந்து பேசினான். இந்த ஃபாரஸ்ட் லயன் இஸ் அன் கிங், 30 to 40 jackals surrounded the lion. The jackals all tried to kill the lion and to eat the lion. But lion is a brave animal. Lion is a king of forest. Lion can face at a time more than 20 wild animals. Lion can kill at a time 20 cheetahs, tiger, hippopotamus, even to it can fight with elephants. Lion is a king. Jackals are a cunning animals. So in politics, there are many more cunning jackals. We should face the jackals and we should kill them. So now for our party, there are many cunning jackals. They are trying to attack us. So we are all lion, brave lion. We should kill the cunning jackals. That is TVK. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கே புரியல. அவன் பேசுறத நான் அவங்கள்ட்ட பேசி காமிச்சிட்டேன். அதுக்கு என்னடா அர்த்தம்னு விஜய் கேட்டா விஜய்க்கே தெரியாது. அவன் ஒரு ஆர்டிஸ்ட், நடிகை, அந்த ஆளு நல்ல நடிகை, ஒரு ஸ்டார், அதை நம்ம ஏற்றுவோம், ஒரு குறை மட்டும் சொல்லக்கூடாது. மனப்பாடு பண்ணிட்டான்னா அப்படியே ஒப்படைப்பான். ஒரு முறை பார்த்துட்டான்னு வச்சுக்கோ. நான் நடிகர் மாவீரன், நல்ல மனிதர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் நெப்போலியனோடு மிகவும் நெருங்கி பழகியவர். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார், இப்பவும் பேசுகிறேன். அவர் டேலண்ட்டை நான் பார்ப்பேன். ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, டைலாக் பார்த்துட்டு ஒரு முறை பார்ப்பார், ஒரு முறை தான் பார்ப்பார், வச்சிருவார் கீழே. அந்த டைலாக் அப்படியே டெலிவரி பண்ணுவார். அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு இருக்கிற ஒரு குணம். விஜய் ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே படிப்பான். யாரோ எழுதி கொடுத்தத இவன் படிச்சுட்டான். ஸோ விஜய்க்கு விசாரணை பண்ணுறதுக்கு 4 அதிகாரி உட்கார்றாங்க சுற்றி. வாட் இஸ் யுவர் நேம் அண்ணாங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு. இவன் என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவில் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு, ஆல் இண்டியா லெவலில் ஃபெமிலியர் ஃபேஸு. இப்போ கூட மலேசியா போனோம், 2 மணி நேரம் டிராஃபிக்கே ஜாம் ஆகிடுச்சு. நம்மளை பார்த்து இவன் வாட் இஸ் யுவர் நேம் அண்ணா, அவன் வாட்ஸ் யுவர் நேம் மேன் அண்ணா. அங்கெல்லாம் சிபிஐ எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் மை நேம் இஸ் விஜய். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? மை ஃபாதர் நேம் இஸ் சந்திரசேகர். ஓகே, வாட் ஹேப்பன்ட் இன் கரூர்? How 41 people died in your meeting? How it happened? Explain me clearly. Who is reason for that? Why you did not stop the vehicle when police told you to stop the vehicle? Police gave you permission in one place, but you did not speak in that place. Your vehicle moved from that place. So only this accident has happened. Why you did not obey the police department words? First you answer for this question. Police is in place to save you. They are giving security for you. But you did not obey the police conditions. So only this incident happened in Karur. So you should take responsible for that. இவனுக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. புரியல என்ன பேசுறாங்க போலீஸ். நான் படிச்சிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூரில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். இப்போ நான் பேசுன இங்கிலீஷே நல்ல இங்கிலீஷ் கிடையாது, இதுவே பட்லர் இங்கிலீஷ் தான். இப்போ நான் பேசுன இங்கிலீஷு
இதுவே பட்லர் இங்கிலீஷ் தான், எனக்கே தெரியும், ஐ நோ வெரி வெல். ஆனால் எம்ஏ எம்பில் பிஹெச்டி படிச்சவங்க கூட இந்த இங்கிலீஷ் பேசுறது இல்லை. ஏதோ அந்த காலத்தில் எப்பயோ பெங்களூரில் ஒரு கான்வென்ட்டில் படித்தேன், நான் பேசுனதே பட்லர் இங்கிலீஷ். இதுவே விஜய்க்கு புரியல. நம்ம உடனே சார் ப்ளீஸ் ஐ வாண்ட் தமிழ் ஆஃபீஸர் சொன்னா. வை யூ டோன்ட் நோ இங்கிலீஷ்? நோ சார், நோ சார், தமிழ் சார், தமிழ் சார். இப்போ அவங்களுக்குள்ளே பேசிடுறா, இவன் டுபா கொடுறா, இவன் ஏதோ 4 வார்த்தை இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணி அவன் அங்கே பேசிவிட்டான், இதை நம்பி நம்ம இங்கிலீஷை பேசிட்டோன்னு. அதில் 4 பேர் அதிகாரி வந்தாங்க. இதை விசாரணை பண்ணுறவங்க பெரிய அதிகாரி, சீனியர் அதிகாரிகள் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கு இந்த லக்காடி பையன் காரணம், தற்கொலை விஜய். அப்போ இவனை விசாரணை பண்ணி கேள்வி கேட்க வர யாருன்னு கேட்டா ஒரு மலையாளி வரார். எப்பவுமே ரொம்ப பிரில்லியன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல் இண்டியாவில் தமிழ்காரும் மலையாளிஸும் 2 பேரும் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. முக்கியமான அதிகாரிகள் தமிழ்காரும் மலையாளி தான் இருப்பாங்க. அந்த மலையாளி யாருன்னு கேட்டா கோவை ஒட்டிய பாலக்கோடு பகுதியை சேர்ந்தவர். ஸோ அவர் தமிழ் பேசுவார். அவர் மலையாள கலந்த தமிழ்ல இவங்கிட்ட கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்க 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 வக்காளி திணறி போயிட்டான், திணறிட்டான். கேள்வி கேட்க கேட்க கண்ணில் தண்ணி விட்டு அழுதான்ற தகவலெல்லாம் வருது. ஏன்னா ஒரு சிபிஐ என்ன கேள்வி கேட்டாங்கன்னு வெளியே வந்து சொல்லக்கூடாது. சிபிஐ அதிகாரிகள் கூட நாங்கள் இந்த கேள்வி விஜய் கிட்ட கேட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் சூசபா வேணா சொல்லலாம் விஜய், இல்லை இப்படி இப்படி கேட்டாங்க, இப்படி இப்படி சொன்னேன். இவன் தான் பத்திரிகையாளர்களே சந்திக்கிறது இல்லையே. எப்போ அவன் பத்திரிகையாளர் சந்திச்சுக்கிறான் வச்சிருக்க கேளுங்க. எப்போ பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கான்? ப்ரெஸ் மீட் எப்போ கொடுத்துருக்கான்? எப்பயோ ஒரு முறை அந்த கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது தெரியாமல் 4 மைக்கு மாட்டிடுச்சு, நான் சொந்த வேலையாக போயினுக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னு எஸ்கேப்பை ஓடிவிட்டான். எப்போ பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கானா? அண்ணன் உதயநிதி தினம் வீட்டிலேருந்து வெளியே வந்து அவர் எங்கே போனாலும் 10 பேர் வந்து மைக்கு நீட்டுவாங்க. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். விஜய் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆட்சி நடத்துறீங்களா, பொருட்காட்சி நடத்துறீங்களா விஜய் கேட்குறாருன்னு. உன்னே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் திருப்பி கேட்குறாங்க, இப்படிப்பட்ட கேள்வி ஏதாவது நீங்கள் விஜயை கேட்டிருக்கீங்களான்னு. அவரும் தான் பேர் சொல்ல, அவர் கேட்டிருக்கீங்களான்னு. எங்கெங்க அவர் எங்கள்கிட்ட சிக்கவே மாட்டேன்றார். என்ன முதல்ல நீங்கள் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டு வாங்க, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இவன் வெளியே போனவொடனே விஜய் வாட் ஹேப்பன் இன்சைட், விஜய் வாட் ஹேப்பன் இன்சைட், மிஸ்டர் விஜய் வாட் ஹேப்பன் இன்சைட், வாட் யூ லைக் டு சே அபவுட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு. இவன் தான் கண்ணாடி எடுத்துன்னு ஓடி போட்டானே. உள்ளே போன உடனே 3 மணி நேரம் கேள்வி கேட்குறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 11:30 மணிக்கு உள்ளே போகிறான். இவன் நீங்கள் 6:30 தான் வெளியே வரான். இன்னும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தது. இன்னும் 3 நாட்கள், ஒரு நாள் எப்படி ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்தனை 3 நாள் விசாரணை பண்ணாங்களோ அந்த மாதிரி விஜய்க்கு 3 நாள் விசாரணை, 3 நாள் 4 நாள் விசாரணை. விஜய் இஸ் a very very important person in this incident. According to me, he is an A1 accused. He is reason for 41 people's death in his meeting. கேள்விக்கும் போது 3 முறை பாத்ரூம் போயிருக்கான். நீ போய் பார்த்தியாடான்னு கேட்குறீங்களா? தகவல் வந்துச்சு, 3 முறை பாத்ரூம் போயிருக்கான். அதில் 2 முறை லூஸ் மோஷனாக இருக்குது. இதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க குறிப்பாக. டைட் மோஷனா லூஸ் மோஷனா இல்லைங்க, 1 முறை டைட் மோஷனுங்க, 2 முறை லூஸ் மோஷனுங்க. சுகர் கிடையாது விஜய்க்கு, சுகர் இல்லை, பிபி இல்லை. 14 முறை யூரின் பாஸ் பண்ணியிருக்கான். 14 முறை யூரின் பாஸ் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ பயம், உச்சா போயிட்டான். உடனே இங்கிறாங்கல்ல தற்கொலை இவனுங்க, அடாடாடாடா எங்க அண்ணன் விஜய், எங்கள் விஜய் எங்கள் விஜய் எங்கள் விஜய், அண்ணன் விஜய் வராரு போயிட்டார் டெல்லிக்கு. எங்கள் அண்ணன் விஜய் போய் அப்படியே அவர் சிபிஐ அதிகாரிகளே அவருடைய பதிலை கேட்டு அப்படியே திணறி போயிட்டாங்க. அதுலேயும் அவங்களாம் பாரு, அந்த வாயை வாடி கொடுறவன் அந்த அரசியல் விபச்சாரி நாஞ்சில் சம்பத், அவன் சிபிஐ அதிகாரிகளிடம் தளபதி விஜய் கம்பீரத்தோடு உள்ளே சென்றார். இதுவரை பலர்களை விசாரணை செய்திருக்கிறது சிபிஐ. எங்கள் தலைவர் தளபதி விஜய் உள்ளே சென்றவுடன் மரியாதை தந்தார்கள். அவன் சைடில் சேர் போட்டால் உட்கார வச்சிட்டான். தண்ணி பாட்டிலெலாம் பிடிங்கிட்டான், சரக்கெல்லாம் பிடிங்கிட்டான், போனெல்லாம் பிடிங்கிட்டான். இவன் சொல்கிறான் தைரியமாக வந்தார். அவருடைய கேள்விகளுக்கு எங்கள் தலைவர் தளபதி தந்த பதில் பார்த்து திணறி போனார்கள் சிபிஐ அதிகாரிகள். விஜய் கொடுத்த பதிலை பார்த்து சிபிஐ அதிகாரிகள் திணறி போனார்கள். ஒத்த அடி வாங்கினான் பார், அவனுக்கு தான் வலி தெரியும். அடி வாங்கினா இல்லை, அவனுக்கு தான் வலி தெரியும். அவன் அங்கே 13 முறை 14 முறை உச்சா போயிட்டான். 3 முறை பாத்ரூம் போனான், 1 முறை டைட் மோஷன். டேய்
சம்பத்தை 2 முறை லூஸ் மோச்சன் போய் கழிவிட அடுத்த முறை போகும்போது பக்கெட் எடுத்துட்டு போ. ஆடி போய் டவுசர் லூஸ் ஆகி பேதி ஆகி மூத்திரம் போய் உச்சா போய் விட்டா ஆள் போகிறோன்னு திணறி போய் சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு மட்டும் உள்ளே விட்டாங்க. சாப்பாடும் சரியாக சாப்பிடல. ஐயா அந்த தண்ணி பாட்டில் பேக்கில் எடுத்துன்னு போனீங்க, தண்ணி பாட்டில் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டான் விஜய். அவன் சிபிஐ இவனே நோட் பண்ணிருந்தான். அவன் ஒருவேளை விஜய் புரியாத மாதிரி தெரியுது. பிளட்டி நான்சென்ஸ். தண்ணியில் சரக்கை கந்தன் வந்துட்டு தண்ணியாக கேட்குற போடான்னு சொல்லி அவங்க கொடுக்குற தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அப்புறமா திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டான், அழுது வடிவே சொல்லுவார், அழுதுருவேன் வேணாம் அழுதுருவான்ற மாதிரி. ஐயா போகிறோங்க. இந்த ஸ்கூலில் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் லெட்டர் கொடுப்பாங்க. வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் கொடுப்பாங்க. ஸ்கூலில் உடம்பு சரியில்லைன்னா வாத்தியாருக்கு லீவ் லெட்டர் கொடுப்பாங்கல்ல. ஒரு லீவ் லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு வந்தான். உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பசங்களாம் வாத்தியார் லீவ் விட்டுருவாங்க. மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஃபார் ரெஸ்பெக்டட் ஹெட்மாஸ்டர், ஐ எம் ஃபீலிங் ஃபீவர் ஃப்ரம் பாஸ்ட் 3 days, so I am not able to attend the classes. Please grant me 4 days leave. I am requesting you very gently and kindly. I want to take rest in my home. I want to consult the doctor. Please grant me 4 days leave by your obediently so and so. இந்த மாதிரி ஒரு லீவ் லெட்டர் எழுதி இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை கொண்டாடணும். அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் வேணும். போயிட்டு வந்துடுறேன், எங்கேயும் போக மாட்டேன். கூப்பிட்டா ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட்டில் வந்துடுறேன். ஒரு 4 நாள் லீவ் கொடுங்கன்னு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறேன்னு லீவ் லெட்டர் கொடுத்த உடனே அவன் போடான்னு துரத்தி விட்டான். இது இன்னும் விசாரணை சரியாக பண்ணல. நான் 19 தினம் வர சொல்லிக்கிறாங்க, 19th தினம். நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும். ஒரே ஓட்டம் ஓடி வந்து ஃப்ளைட் ஏறி வீட்டில் வந்து உண்டு போட்டான். இதுக்கு இவனுங்க பில்டப் போடா, என்ன தைரியமாக போட. சிங்களெல்லாம் போவோம், பண்ணி தான் கூட்டமாக போவோம். டே லக்காடி பசங்களா, யார் விசாரணைக்கு கூப்பிட்டாங்களோ அவங்க தாண்ட சிபிஐ உள்ளே போனால் இவனா போய் வலையை சிக்கிக்கணும். உடனே அவங்கிறான் பார் அந்த ரத்தன் பண்டித், அவன் அந்த ஜோசியக்காரன். அந்த ரத்தன் பண்டித் வெற்றி இல்லை ரத்தனகுமாரோ என்ன அந்த லக்காடி பையன் சரியா வாயில் பட் அவன் ரத்தன் பண்டித். அது ஞாபகம் வச்சுங்க, ரத்தன் பண்டித். அந்த சாட்டையை துறைமுருகன் இருந்தாலும் அதை க்ளீனாக பேசியிருப்பான் அது குறித்து. ரத்தன் பண்டித் உன்னை அவன், நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், நமக்கு எச்சம் பழக்கம் நல்லா. அந்த ஜோசிக்காரன் சொல்கிறான், எச்சம் நமக்கு நல்ல பழக்கம். ஏங்க இந்த சிபிஐ விசாரணைக்கும் ஹெட்மிஸ்டர்ஸுக்கும் ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? நோ 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 நோ, நான் சொன்ன எச்சம் அந்த எச்சம் இல்லை. நமக்கு ஹோம் மினிஸ்டர் இருக்காருல்ல அமித்ஷா, அவர் நமக்கு நல்ல பழக்கம். இதை இவனுங்க நம்பிட்டான். ஹோம் மினிஸ்டரே பழக்கவா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். உள்ள சிபிஐ ஆஃபீஸர் இருக்காருல்ல, சிபிஐனுடைய டைரக்டர் இருக்கார் பாருங்க ஆல் இண்டியா லெவலில், அவர் பொண்ணுக்கு இப்போ போன மாதம் கல்யாணம் பண்ணார். நான் தான் வரம் குறித்து கொடுத்தேன், நான் தான் ஜாதகம் பார்த்தேன், நான் தான் நேரம் குறித்து வச்சேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம வாங்க சென்னைக்கு போவோம், பொங்கல் விழாலாம் கொண்டாடுவோம். 19ஆம் தேதி நான் வரத்துக்குள்ள உங்கள் கட்டத்தை எல்லாம் அப்படியே க்ளீனாக நான் கட்டம் போட்டு, உங்களுக்கு சனி எங்கே இருக்கா, ராகு எப்படி இருக்குது, கேது எப்படி இருக்குது, எந்த நேரம் எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, குரு எங்கே போயிருக்காரு, இதெல்லாம் பார்த்து நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அந்த மாதிரி 19ஆம் தேதி கிளம்பி வருவோம். நல்ல கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணுறேன், நமக்கு தான் வெற்றி. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வோம். இப்போது அந்த ரத்தன் பண்டித்துக்கிறான் பாரு அந்த ஜோசிக்காரன், அந்த புறம்போக்கு பையன் என்ன சொல்கிறானோ அதான் அவன் கேட்குறான். நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போடணும், ஓகே அந்த ட்ரெஸ்ஸே போட்டுருவோம். ஒரு படத்தில் ஏதோ ஒரு படம் சார், நான் சத்யராஜ் படம், அது உலகம் சுற்றும் வாலி பண்ணுவோம் நாளை நமது ஏதோ ஒரு படம். அது அதில் சத்யராஜ் ஃபாரின்லேருந்து வருவார், டபுள் கேரக்டர். அதில் ஒரு கேரக்டர் ஃபாரின்ல சத்யராஜ் வருவார், இன்னொரு கேரக்டர் கோட்டர் கோவிந்தன் பேர். அதில் காமெடி யாருன்னு கேட்டால் கவுண்டமணி செந்தில். அதில் கவுண்டமணி வந்து சுத்தி தோசியர், செந்தில் அசிஸ்டன்ட் கவுண்டமணிக்கு. அதான் தெரியுமே, தங்கச்சிக்கு பெயிண்ட் அடித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் செந்திலுக்கு, குளிக்கும் போது கலராக போவோம். அதில் ஷோ மனோரமா சத்யராஜ் கேரக்டருக்கு அப்பா அம்மா. அதில் ஷோ கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுக்குவார் கவுண்டமணியை, சுத்தி ஜோசியர். அவர் சொல்கிற டைமுக்கு தான் துணி போடணும், அவர் சொல்கிற டைமுக்கு தான் டிஃபன் சாப்பிட்ணும், அவர் சொல்கிற டைமுக்கு தான் படுக்கணும், அவர் சொல்கிற டைமுக்கு தான் வெளிக்கு போகணும் 1-2 கூட. அந்த சுத்தி ஜோசியர் மாதிரி இந்த ரத்தன் டாட்டா விஜய்கிட்ட போய் இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும், இத்தனை மணி தான் நீ சாப்பிட்ணும், இத்தனை மணி தான் நீ 1க்கு போகணும், இத்தனை மணி தான் நீ 2க்கு போகணும், சரக்கு போடுறது நான் சொல்கிற டைமுக்கு, நான் சொல்லும் போது 30 போடு, நான் சொல்லும் போது 60 போடு, நான் சொல்லும் போது ரா போடு. இந்த ரத்தன் பண்ணி சொல்கிறது தான் கேட்பான். திரிஷா கிட்ட கூட நீ போகும்போது நான் சொல்கிற டைமுக்கு போ, நான் சொல்கிற டைமுக்கு போ, நான் சொல்கிற டைமுக்கு அம்மனமாயிடு. ஸோ எல்லாமே இந்த ரத்தன் பண்டி இந்த ஜோசிகாரன் சொல்கிறதா கேட்குறது. இந்த ஜோசிகாரன் தான் கூட்டின்னு வந்தான், இவனை கூட்டின்னு போயிட்டான். இந்த கூத்து நடந்து முடிஞ்சிச்சு, என்ன வேணாலும் நடக்கும். இப்போ அமித்ஷா
என்ன வேணா நடக்கும். அந்த அம்மா வானதி சீனிவாசன் சொல்லி அனுப்பிச்சிச்சு இல்லை, என்ன சொல்லி அனுப்பிச்சு அந்த அம்மா வானதி சீனிவாசன் என்ன சொல்லி அனுப்பிச்சிச்சு, தைரியமாக போங்க ஒன்றும் நடக்காது. தெரியுதா? வானதி சீனிவாசன் பிஜேபி எம்எல்ஏ மட்டும் கிடையாது, ஆல் இந்தியா பிஜேபி விமன்ஸ் விங்குடைய செக்ரட்டரி, அகில இந்தியா பாஜக மகளிர் அணியினுடைய தலைவர் அந்த அம்மா வானதி சீனிவாசன். அண்ணாமலை ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் தானே சிபிஐ கேட்டீங்க. எக்திராஜா ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் தானே சிபிஐ கேட்டீங்க. இப்போ சிபிஐ வழியில் போய் விட மாட்டீங்கன்னா இப்போ சாட்சியாக தான் கூப்பிட்டுருக்காங்க, சாட்சியாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. விஜய் ஏவன் அக்யூஸ்ட் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. விஜயை ஏவன் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. அங்க இருக்கிற டிஏஜிலேருந்து, அங்க இருக்கிற டிஎஸ்பிலேருந்து, அங்க இருக்கிற எஸ்பிலேருந்து, அங்க இருக்கிற ஏடிஎஸ்பிலேருந்து அவங்கள கூப்பிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிபிஐ நடத்தின விசாரணையில் அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, அவர் 7 மணி நேரம் லேட்டாக வராரு, 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டாக வராங்க. வர்றது ஒரு நடிகை, நடிகன்னா ஏதோ ஃபியூஸ் போன பல்ப் நடிகை, ஃபீல்டில் நடிகை இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1, இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1. அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஒரு பைத்தியக்கார கூட்டம் இது இல்லை, மார்க்கெட்டில் நம்பர் 1. அவனை பார்க்க கூட்டம் வரும். 7 மணி நேரத்தில் கூட்டம் கூட அதிகம். வந்தான் சொன்ன நேரத்துக்கு பேசிட்டு போயிட்டானா பிரச்சனை இல்லை. 7 மணி நேரம் இன்னும் விஜய் வரணும்னா கூட்டம் அதிகமாகி போச்சு. நாங்கள் சொல்கிற இடம் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்துல விஜய் பேசியிருந்தால் எந்த சாவு நடந்திருக்காது. பேசி சேஃபாக அமுச்சுட்ருப்போம். எங்கள் பேச்சை மீறி வண்டி முன்னால் போயினே இருக்குது, நாங்கள் பின்னால் ஓடுறோம். அப்போவே ஒரு கூட்ட நெரிச்சல் ஆகிப்போச்சு. அந்த கூட்ட நெரிச்சலை தான் இந்த சாவு ஏற்பட்டுச்சு. விஜய் வண்டி முன்னால் எடுக்காமல் இருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. பட் ஆக்சுவலி தட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இதை போலீஸ் சொல்லிட்டாங்க. இவன் இந்த திருட்டில் அடிச்சிருக்கிறவன் ஆதவர்ஜுனாகிறான்ல, டிரான்ஸ்ஃபர் கம்பத்தில் பாதி இருப்பான், அவன் அங்கே உள்ளே போனான். அவன் ஆட்சி சைடில் உட்கார வச்சிட்டாங்க. அவன் புஷி ஆனந்தான், அவன் பாவம் ஏற்கனவே என்பலை தெரிஞ்சு அவன் பாண்டிச்சேரிக்கார. ஏஞ்சிக்கு வா, எழுந்து நிற்கிட்டான்னு கேட்கறதுக்கு பிரஸில் கேட்குறான். ஏஞ்சிக்கு வா, ஏஞ்சிக்கு வா, தளபதிக்கு தொலபதி என்றான். அவன் தமிழ், அது பாண்டிச்சேரி தமிழ், அது பாண்டிச்சேரி தமிழ் நல்ல தமிழ் தான். இவன் ஏதோ குப்பங்கார மாதிரி தெரியுது, இவன் தமிழ் ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஒரு பக்கம், அந்த நிர்மல்குமார் ஒரு பக்கம், அங்கே நொங்க எடுத்துட்டாங்க. அங்கே ஒரு சிலது உண்மையெல்லாம் பேசுகிறான் இவனுங்க. அங்கே சிபிஐ கேட்ட கேள்விக்கு இவனுங்க நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷியானந்தன் சொன்ன பதிலுக்கும் அதே கேள்வி விஜய் கிட்டும் கேட்டிருக்காங்க. 65 கேள்வி என்ன சொல்கிறாங்க, அதே கேள்வி விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆதவ் அர்ஜுனா, புஷியானந்தன், நிர்மல்குமார் சொன்ன பதிலுக்கும் விஜய் சொன்ன பதிலுக்கும் தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 பேர் சொன்ன பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் சிபிஐ ஒரு முடிவுக்கு வராங்க. இவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறானுங்கோ, இவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறானுங்கோ. இவனுங்களுடைய அஜாக்கிரதை, என்னுடைய ஆணவம், தலைகணம், போலீஸ் பேச்சு கேட்காம நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுனே இவனுங்க வண்டி தள்ளின்னு போய் கூட்டத்துக்குள்ளே வண்டியை விட்டு இவனுங்க பண்ண குட்டி கலாட்டை தான், இவனுங்க பண்ண வேலை தான். இவனுங்க போலீஸை மதிக்காதனால தான் கூட்ட நெரிச்சலில் 41 பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த கூட்ட நெரிச்சல் ஏற்படுறதுக்கு காரணம் விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்தன். இந்த முடிவுக்கு சிபிஐ வந்திருக்கணும். ஸோ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தொடரப்போகுது. அதுக்கடுத்து அங்கே அமித்ஷா கிட்ட இருந்து பல மிரட்டல்கள் வரும். பல ஊடகவியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள் 2 நாளாக பேசிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பார்க்குறேன். 2 நாளாக பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது எப்படியும் இப்போ விஜய் அக்யூஸ்டாக இவங்க சேர்க்கல, சாட்சியாக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் விஜய் அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. அநேகமாக விஜய் திகார் செயலுக்கு சென்றாலும் செல்லலாம். விஜய் மட்டும் திகார் செயலுக்கு போக மாட்டான். விஜய் கூட புஷி ஆனந்தனும் போவான், நிர்மல்குமாரும் போவான், ஆதவ் அர்ஜுனாவும் போவான். அப்படி ஜெயிலுக்கு போகிறதுன்னு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் தெரிஞ்சிச்சுன்னா ஒக்கால ஒளி ஊரில் ஆளே இருக்க மாட்டானுங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. விஜய் ஆகுது, மயிராகுது. ஏன்னா ஏற்கனவே விட்டு ஓடணும் தானே, எஸ்கேப் ஆகணும் தானே. இப்போ பிஜேபி RSS வழியில் போய் சிக்கின்னு இருக்கான். சிங்கத்தின் வாயில் விஜய் சிக்கிட்டான்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவன் பேசினா இல்லை, ஜாக்கில் சொன்னா இல்லை, நரி, குள்ள நரி, கன்னிங் அனிமலிஸ், ஃபாக்ஸ், ஜாக்கில், அது கன்னிங் அனிமலி, ஏமாற்றி வேட்டையாடும் நரி வாயில சிக்கியிருக்கான் விஜய். பிஜேபி RSS என்கின்ற நரி வாயில் விஜய் சிக்கியிருக்கான்.
அதிலே தலைமை நரி அமித்ஷா என்கின்ற நரி வாயிலே இன்னைக்கு விஜய் சிக்கியிருக்கான். ஆமா, பல பாலிடிக்ஸ் நடக்குது. ராகுல் காந்தி ஆறுதல் சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி நாங்க இருக்கிறோம் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஜனநாயக படத்துக்கு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாருன்னா அது ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சப்போர்ட் பண்ண வந்து தப்பு கிடையாது. சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. இதுல காங்கிரஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது பார்த்தா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விஜய் கிட்ட போயிடும். இவனுதான் கற்பனை பண்ணிங்கன்னு. அதில் ஒருத்தன் இத்து போனான், ஒருத்தர் இருப்பான் விருந்தாளிக்கு போந்தவன். அவன் பேர் திருச்சி வேலுசாமி, என்ன அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த காங்கிரஸ் ஒருத்தர் இருப்பான், வேலுமணியோ வேலுசாமி ஏதோ ஒரு புறம்போக்கு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இப்போ திமுக எதிர்ப்பாக பேசினுக்கிறான். இப்படி 4 நாயங்க பேசுது. எப்பவுமே இந்த திமுக ஆப்போசிட்டாக பேசுவோம். அந்த கரூர் எம்பி சகோதரி ஜோதிமணி திமுக இல்லைன்னா அங்கெல்லாம் டெபாசிட்டே வாங்க முடியாது. திமுகவுக்கு தொண்டன் கஷ்டப்பட்டு ஜோதிமணி செகண்ட் டைம் அங்கே எம்பியாக ஜெயிக்க வச்சான். அதே மாதிரி மாணிக் தாகூர் அங்கே விருதுநகரில் டஃப் கொடுத்தான். அந்த பையன் விஜயகாந்தனுடைய மகன் தம்பி விஜய் பிரபாகரன் டஃப் கொடுத்தான். ஆனால் மாணிக் தாகூரை கஷ்டப்பட்டு திமுக ஜெயிக்க வச்சிச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேரில் திமுக ஆண்டியாக பேசுகிறாங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் காங்கிரஸ் 2 பேர் பேசுவாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமை கரெக்டாக இருக்குது. தேசிய தலைமை ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அண்ணன் செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், கரெக்டாக இருக்குது. விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாரு. இந்த சிபிஐ விசாரணை, சிபிஐ இவங்க கேட்டிருந்தாங்க, அது விட்டுருங்க. இவன் கேட்டிருந்தான், சிபிஐ இவன் தான் கேட்டான். ஜனநாயக படம் வந்து அந்த ஜனநாயக படம் பழி வாங்குறாங்க. ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். ஜனநாயக படம் பழி வாங்குறான் விஜய். பிஜேபி சென்சார் போர்டு வச்சு பழி வாங்குறான். அது முதலமைச்சர் தளபதியும் கிண்டல் பண்ணிட்டார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க ஐயா. விஜய் சிக்கின்னு தவிக்கிறான். இவனுங்க ஆஹா எங்கள் தளபதி சிபிஐ விசாரணையில் அதிகாரிகள் திணறி போனார்கள். அவர் சொன்ன பதில் வாத்தா உச்சா போனா அவனுங்களே தெரியும். விஜய்க்கு பேதியான விஜய்க்கு இல்லை தெரியும். அவன் நாஞ்சில் சம்பந்த் கேள்வி கடைகளை தன்னுடைய பதில் என்ற அம்புகளால் கேள்வி கடைகளை நுச்சுநூறாக்கி விட்டார் தம்பி விஜய் அவர்கள். சிபிஐ அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். பட்டாடே 19ஆம் தேதி போனோம், பார்த்து பேசுங்க. இது ஓவரா பில்டப் பண்ணுவான். வடிவேல் அடி வாங்கின்னு வருவான். ஒரு படத்தில், இன்னொரு படத்தில் வடிவேல் அடி வாங்கின்னு வருவான். அப்படி நொண்டி நொண்டி 4 பேர் பார்த்து அடித்தவனுக்கே இவ்வளோ அடி விழுந்திருக்குதுன்னா இன்னும் அடி வாங்கினவனுக்கு எவ்வளோடா வலி விழுந்திருக்கு. அப்போ வடிவேல் இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை வந்து கலவரக்காரனா வைக்கிறாங்களடா, பில்டப் பண்ணுறானுங்களே, நம்மளை அடித்து நாறு நாராக அமுச்சு வைக்கிறான். இவன் என்னடா இப்படி சொல்கிறான். அந்த மாதிரி வடிவேல் கண்டிஷனில் இன்னைக்கு சினிமாவில் சொல்கிறேன். நிஜ வாழ்க்கையில் வடிவேல் தான் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். சினிமாவில் சொல்கிறேன் வடிவேல் மாதிரி இன்னைக்கு ஒரு காமெடி நான் கிட்டேன் விஜய் கிட்ட. எனவே சிபிஐ சாதாரணம் கிடையாதுடா நைனா. விஜய் 2 முறை பேதி போனல, 19ஆம் தேதி போ. பல முறை பேதி போய் உள்ளே உனக்கு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. திமுக தீய சக்தி என்றியா, அந்த திமுக தாண்டா உனக்கு குரலை கொடுக்குது விஜய். நன்றி வணக்கம். நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.